இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்க முகல் எம்பையர் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசு எப்படி உருவாச்சு, அதுக்கான அடித்தளத்தை யார் போட்டிருப்பாங்க, எப்படி நிறுவப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 முகலாய மன்னர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பணிகள் என்னென்ன, அவங்களோட சாதனைகள் என்னென்ன, என்ன வார் நடந்துச்சு அவங்க பீரியட்ஸில் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முகல் எம்பையரில் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சருக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, ரிலீஜியஸ் பாலிசிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் 6 இம்பார்ட்டன்ட் முகல் எம்பரர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது யார் யார் அப்படின்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். ஸோ இந்த ஆர்டரை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க பீரியடும் பார்த்துக்கோங்க. 1526 to 1530 வந்து அக்பர், 1530 to 1540. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஷேஷா அப்படின்றவர் வந்திருப்பார், அதனால ஒரு கேப் இருக்கும் ஹுமாயூனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1555 to 1556 அக்பர், 1556 to 1605 ஜஹாங்கீர், 1605 to 1627 ஷாஜகான், 1627 to 1658 அவுரங்கசீப், 1658 to 1707. ஸோ இந்த ஆர்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். A new empire began in India with the arrival of the Mughal king Babur. Except for the brief reign of Shesha of Su dynasty, the Mughal rule lasted from AD CE 1526 to 1707 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாபரோட வருகைக்கு பின்னா தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு புதிய சகாப்தம் உருவாச்சு, முகல் எம்பையர் ஒன்று உருவாச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஷேஷா ஆஃப் சூ டைனஸ்டி வந்திருப்பார். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா முகலோட ரூல் வந்து கிட்டத்தட்ட 1526 to 1707 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இது கூட டைரக்ட் கொஷினாக கேட்பாங்க. 1526 to 1707 வரைக்கும் முகல் எம்பையர் வந்து இருந்திருப்பாங்க. These were the years where the fame of the great Mughals of India spread all over Asia and Europe. முகலோட புகழ் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஏஷியா, யூரோப் வரைக்கும் பரவுச்சு. ஆஃப்டர் 6 கிரேட் முகல் எம்பரர்ஸ் த எம்பையர் பிகன் டு டிஸ்இன்டகிரேட். ஸோ இந்த 6 முகல் எம்பரர்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வீக் ரூலர்ஸ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான ஆட்சி வந்து இருந்திருக்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிட்டே வரும், டிஸ்இன்டகிரேட் ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பாபரோட பீரியட் பாருங்கள் 1526 to 1530. ஆன்செஸ்ட்ரி அண்ட் ஹிஸ் இயர்லி கேரியர். ஸோ இவரோட முழு பெயர் என்ன, பாபர் அப்படின்றா படிக்கிறோம். இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹ்ருதீன் முகமது பாபர், பாப்புலர்லி நோன் அஸ் பாபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் இன் இந்தியா. ஸோ முகல் எம்பையர் உருவாக்குன ஒரு யார் அப்படின்னா பாபர் தான். The term Mughal can be traced to Babur's ancestor. ஸோ இந்த முகல் அப்படின்ற பேர் எப்படி வந்திருக்குன்னா பாபரோட ஆன்சிஸ்டர், மூதாதையர்கள்கிட்டேருந்து வந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பாபர் வாஸ் அ கிரேட் சன் ஆஃப் தைமூர் ஆன் ஹிஸ் ஃபாதர் சைட். அவரோட ஃபாதர் சைடில் தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர். அவரோட மதர் சைடு பார்த்திங்கன்னா இஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் யூனஸ் கான் ஆஃப் தஷ்கந்த், ஹூ வாஸ் அ கிரேட் ஆஸ் த Khans of the Mughals and the 13th in the direct line descent of Genghis Khan. ஸோ செங்கிஸ் கான் வம்சத்தை சேர்ந்தவர். அவங்க அம்மா வழியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து யூனஸ் கான் ஆஃப் தக்கஸ்தான், ஹூ வாஸ் அ கிரேட் மங்கோல்ஸ் அண்ட் த 13th இந்த டைரக்ட் லைன் ஆஃப் டிசென்ட் ஆஃப் செங்கிஸ் கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவோட வழி பார்த்திங்கன்னா வந்து செங்கிஸ் கானை சேர்ந்தவங்க. அவங்க அப்பாவோட வழி பார்த்திங்கன்னா தைமூர் வம்சத்தை சேர்ந்தவங்க. பாபர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 14 February 1483. ஹி வாஸ் நேம்ட் ஜஹ்ருதீன், டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த். ஜஹ்ருதீன் அப்படின்னா டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு அர்த்தம். He inherited Fargana as a small kingdom in Central Asia when he was 12 years old. ஸோ அவரோட பரம்பரை சொத்தாக பார்த்திங்கன்னா ஃபர்கானா அப்படின்ற ஒரு ஸ்மால் கிங்டம் வந்து எடுத்துக்கிறாரு, வாங்கிக்கிறாரு. எப்போன்னு பார்த்திங்கன்னா 12 years old அவருக்கு. அப்போ இந்த ஃபர்கானா அப்படின்ற பரம்பரை சொத்தை வாங்கும்போது அவருக்கு வந்து 12 வயசு தான் ஆகுது. பட் ஹீ வாஸ் சூன் ட்ரைவன் அவுட் ஃப்ரம் தேர் பை உஸ்பெக்ஸால் அங்கேருந்து துரத்தப்படுறாரு. ஸோ 10 years துயரத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பாபர் வந்து ரூலர் ஆஃப் காபுலாக வந்து தன்னைத்தானே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாபர் ஒரிஜினல் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாபர் ஒரிஜினல் நேம் பார்த்திங்கன்னா ஜஹ்ருதீன் முகமது பாபர் அப்படின்றது தான் ஃபுல் நேம். ஸோ நம்ம காமனாக வந்து பாபர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். ஸோ ஒரிஜினல் பேர் பார்த்திங்கன்னா ஜஹ்ருதீன் முகமது பாபர். ஸோ ஜஹ்ருதீன் அப்படின்றதுனா டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு அர்த்தம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் கரெக்ட்.
Babur was the great son of Taimur on his father's side. On his mother's side, his grandfather was Yunus Khan of Tashkent, who was known as the great Khan of the Mughals and the 13th in the direct line of descent of Genghis Khan. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், போத். ஸோ இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. அவரோட அப்பா வம்சம் எந்த வம்சம் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கூட கேட்பாங்க. அவரோட அம்மா வம்சம் எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஸோ டைரக்ட் அவரோட தாத்தா கிரேட் கான் ஆஃப் மங்கோல்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது யூனஸ் கான் ஆஃப் தஷ்கந்த் பார்த்திங்கன்னா 13th டைரக்ட் லைன் ஆஃப் செங்கிஸ் கானை சேர்ந்தவர். வென் வாஸ் பாபர் வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாபர் எப்போ பிறந்திருப்பார் நம்ம பார்த்தோம் இல்லையா, 14 February 1483. ஸோ 14 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் த மொகல் எம்பையர். ஸோ காபூலில் வந்து பாபர் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி அவரோட பார்வை போகுது. பாபர் செட்ஸ் இட் சைட்ஸ் ஈஸ்வர்ட், ரிமைண்டட் பை த மெமரி ஆஃப் தைமூர் இந்தியன் இன்வென்ஷன். In 1505, the very year after he took Kabul, Babur led his first expedition towards India. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெடிஷன் எப்போ பண்ணுறாரு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1505. Yet he was preoccupied with the Central Asian affairs. He did not have any ambition beyond Punjab till 1524. 1524 வரைக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சாபை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எண்ணமே கிடையாது. அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்வார் கான், ஹூ வாஸ் தௌலத் கான் லோடி சன். ஸோ அவர் வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஆலம் கான் அப்படின்றவர் அங்கிள் ஆஃப் சுல்தான் ஆஃப் டெல்லி. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா காபூலுக்கு வந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி பாபர் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இப்ராஹிம் லோடி அப்படின்றவர் டெல்லி சுல்தானேட்டை சேர்ந்தவர். நீங்கள் டெல்லி சுல்தானேட் பார்த்துருந்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு நான் வந்து கீழே தரேன். ஸோ பார்த்துட்டதுக்கப்புறமா இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இப்ராஹிம் லோடி வந்து நீங்கள் வந்து பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி யார் அப்ரோச் பண்ணுறாங்க, தில்வர் கான் சன் ஆஃப் தௌலத் கான் லோடியும் ஆலம் கான் அங்கிள் ஆஃப் சுல்தான் ஆஃப் டெல்லியும் பார்த்திங்கன்னா காபூலுக்கு போய் பாபரோட ஹெல்ப் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி இப்ராஹிம் லோடி வந்து பவர்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாபர் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு இப்ராஹிம் லோடியை. எந்த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 அண்ட் ஆக்குபைட் டெல்லி அண்ட் ஆக்ரா வந்து கைப்பற்றிடுறாரு. Following Babur's victory in the battle, Mughal dynasty came to establish in India with the Agra as its capital. ஸோ பேட்டில் ஆஃப் பானிபட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி அண்ட் ஆக்ரா வந்து கைப்பற்றிடுறாரு. அதுக்கப்புறம் பாபர் விக்ட்ரி இந்த பேட்டில் அடைஞ்சதுனால முகல் டைனஸ்டி வந்து இந்தியாவில் வந்து உருவாக்குறாரு. ஸோ கேபிட்டலாக எங்கே சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஆக்ரா தான் கேபிட்டலாக சூஸ் பண்ணுறாரு. பாபர் led his first expedition towards India in the year 1505. The first battle of Panipat took place in the year 1526. Babur defeated Dash in the first battle of Panipat. Ibrahim Lodi தான் defeat பண்ணியிருப்பாரு. Mughal dynasty in India had its capital at Agra. ஸோ பாபர்ஸ் military conquest பற்றி பார்ப்போம். பாபர் defeated Rana Singh and his allies at Kanwa in 1527. He won the war against the chief of Chanderi in 1528. ஸோ ராணா சிங் அப்படின்றவரை கன்வா போரில் வந்து தோற்கடிக்கிறாரு. அவரோட கன்வா போரில் 1527 தோற்கடிக்கிறாரு. அதே மாதிரி சந்தேரி சீஃப் ஆஃப் சந்தேரியை பார்த்தீங்கன்னா 1528 வந்து தோற்கடிக்கிறாரு. அண்ட் ப்ரிவைல்ட் ஓவர் த ஆப்கான் சீஃப்ஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார் இன் 1529. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்கான் சீஃப்ஸ் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகார் இவங்களையும் பார்த்திங்கன்னா 1529 தோற்கடிக்கிறாரு. பாபர் டைட் இன் 1530. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா பாபர் வந்து இறந்து போய்ட்றாரு. பிஃபோர் ஹி குட் கன்சாலிடேட் ஹிட் விக்ட்ரிஸ். ஸோ இவ்வளோ போர் வரிசையாக பார்த்திங்கன்னா 1526 நடந்திருக்கு, 1527, 1528, 1529 எல்லாமே வரிசையாக வந்து ஜெயிச்சிருந்திருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1530 அவர் வந்து இறந்து போய்ட்றாரு. Babur was a scholar in Turkish and Persian language. He recorded his impression about Hindustan, its animals, plants and trees, flowers and fruits in his autobiography, துசுகி பாபரி. ஸோ துசுகி பாபரியில் எதை பற்றிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஹிந்துஸ்தான் பற்றி, ஹிந்துஸ்தான் நாட்டை பற்றி இருந்துச்சு. அதில் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து அவர் பயோகிராஃபியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு துசுகி பாபரி. Following this tradition set by Genghis Khan, who nominated the most deserving among his son as her heir, Babur chose his favorite and eldest son Humayun as his
ஹேர். ஸோ அதாவது செங்கிஸ்கான் வம்சத்தில் எப்படி இருக்குன்னா, அவங்க மகன்களில் வந்து யார் ரொம்ப வந்து திறமைசாலியாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாபர் வந்து அவரோட ஃபேவரட் அண்ட் எல்டஸ்ட் சன்னான ஹுமாயூனை வந்து அடுத்த முகல அரசுக்கு வந்து அடுத்த அரசராக வந்து அறிவிக்கிறாரு. Rana Sanna and his allies were defeated by Babur at Dash in 1527. ஸோ கன்வால தான் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. பாபர் won the war against the chief of Chanderi in 1528. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாபர் recorded his impression about Hindustan, its animals, plants and trees, flowers and fruits in his autobiography துசுக்கி பாபரி. ஸோ அடுத்தது பாருங்கள், ஹுமாயூன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவரோட பீரியட் வந்து 1530 to 1540. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1555 to 1556. ஸோ நடுவில் வந்து ஷேஷா வந்திருப்பார். அதனால தான் இந்த கேப் வந்து ஏற்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஹுமாயூன் வந்து த்ரோனுக்கு வந்து வந்துடுறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஆட்சிக்கு முகல் எம்பையருக்கு த்ரோனுக்கு வர்றது வந்து ஹுமாயூன் தான் இருப்பார். ஹுமாயூனுக்கு வந்து 3 பிரதர்ஸ் இருப்பாங்க, கம்ரான், ஹிண்டல், அஸ்கரி. இவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ரொவின்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 பிரதர்ஸ்க்கு வந்து என்ன தான் ப்ரொவின்சஸ் கிடைச்சாலும் த்ரோன் கிடைக்கணும், அந்த அரசாட்சி வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட பிரதருக்கு எதிராக வந்து இது பண்ணுறாங்க, த்ரோன் வந்து வேணும் அப்படின்றதுக்காக. ஹுமாயூன் ஆல்சோ ஹேட் அதர் ரிவல்ஸ் அண்ட் நோட்டபிள்ஸ். அமாங் தெம் வாஸ் த ஆப்கான் ஷேஷா சூரி, த ரூலர் ஆஃப் பீகார் அண்ட் பெங்கால். ஸோ இவங்க பிரதர்ஸ் கிட்டேருந்து வந்த ரிபல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஆப்கானை சேர்ந்த ஷேஷா சூரி, ரூலர் ஆஃப் பீகார் அண்ட் பெங்கால், அவர்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ரிவல்ஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஷேஷா டிஃபீட்டட் ஹுமாயூன் அட் சௌசா 1539 அண்ட் அகெயின் கர்னூஜ் 1540. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேஷா வந்து ஹுமாயூன் வந்து சௌசா போர் 1539, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்னூஜ் போர் 1540 ரெண்டுத்துலேயுமே வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஹுமாயூன் டிஃபீட்டட் அண்ட் ஓவர் த்ரோன் ஹேட் டு ஃப்ளீ டு ஈரான். ஸோ இந்த 2 போர்லேயுமே வந்து தோற்றதுனால ஹுமாயூன் பார்த்திங்கன்னா வந்து ஈரானுக்கு வந்து போயிட்டார். வித் ஹெல்ப் ஆஃப் த பர்ஷியன் ரூலர் ஷா தஹ்மஷப் ஆஃப் த ஷஃபாவித் டைனஸ்டி, ஹுமாயூன் சக்சீடட் இன் ரீகேப்சரிங் டெல்லி இன் 1555. ஸோ மறுபடியும் வந்து பர்ஷியன் ரூலரான ஷா தஹாமஸ்ப் ஆஃப் த சஃபாவித் டைனஸ்டியை அவர் கூட சேர்ந்துட்டு மறுபடியும் வந்து 1555 வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. 1555 கேப்சர் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா 1556 வந்து இறந்து போய்ட்றாரு. எப்படி இறந்து போய்ட்றாரு அப்படின்னா, அவரோட லைப்ரரி ஸ்டாஸ் படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து, டெல்லியில் படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து இறந்து போய்ட்றாரு. Who among the following is not the brother of Humayun அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி வந்து பிரதர்ஸ் தான், ஆலம் கான் அப்படின்றது தான் கிடையாது. ஷேஷா டிஃபீட்டட் ஹுமாயூன் அட் டேஷ் இன் 1539. சௌசா போரில் தான் டிஃபீட் பண்ணியிருப்பார். ஷேஷா டிஃபீட்டட் ஹுமாயூன் அட் கனூஜ் இன் 1540. பர்ஷியன் ரூலர் ஷா தஹ்மஷப் பிலாங் டு விச் டைனஸ்டி? சஃபாவித் டைனஸ்டியை சேர்ந்தவர், பர்ஷியன் ரூலர் அவர். ஸோ மறுபடியும் ஹுமாயூனுக்கு வந்து டெல்லியை கைப்பற்றதுக்காக உதவி செஞ்சுருப்பார். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஹுமாயூனை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே ஹுமாயூன் அப்படின்னு போட்டுக்கோங்க. He died in 1556. ஸோ கரெக்ட். He died due to fell down the stairs of his library in Delhi. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், போத். ஸோ ஷேஷாவோட பீரியட் நல்லா பார்த்துக்கோங்க, 1540 to 1545. So Shesha was the son of the Afghan noble Hasan Suri, ruler of Sasaram in Bihar. After overthrowing Humayun, Shesha started the rule of Sur dynasty. So ஷேஷாவோட டைனஸ்டி எப்படி பாபரோட டைனஸ்டி முகல் டைனஸ்டி அப்படின்னு சொன்னோமோ, ஷேஷாவோட டைனஸ்டி பார்த்திங்கன்னா சூர் டைனஸ்டி. எங்கே இருக்குது அப்படின்னா ஆக்ராவில் வந்து ஆரம்பிக்கிறாரு. During his brief reign, he built an empire stretching from Bengal to Indus, excluding empire. ஸோ இவரோட அரசாட்சியை பார்த்திங்கன்னா எம்பையர் வந்து பெங்கால்லேருந்து இண்டஸ் வரைக்கும் பறந்து விரிஞ்சு ஆட்சி செய்கிறாரு. காஷ்மீரை தவிர்த்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு எஃபிஷியன்ட் ரெவென்யூ சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் பார்த்திங்கன்னா அக்பர் காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து நிறைய ரோட்ஸ், ஸ்டாண்டர்டைஸ்டு காயின்ஸ், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இதெல்லாமே வந்து பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேஷா ஸ்டார்டட் த ரூல் ஆஃப் டேஷ் அட் ஆக்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூர் டைனஸ்டியை தான் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அக்பரோட பீரியட் பாருங்கள், 1556 to 1605, அக்சஷன் டு த்ரோன். ஸோ ஆஃப்டர் ஹுமாயூன் வந்து 1556 வந்து இறந்து போய்ட்றாரு. ஆனால் அக்பர் பார்த்திங்கன்னா அப்போ வந்து 14 வயது தான் இருக்குது அவருக்கு. ஸோ அக்பர் வந்து கிங்காக வந்து பதவி ஏற்றுக்கிறாரு.
ஹுமாயூனோட ட்ரஸ்டட் ஜென்ரல் பைரம் கான் அப்படின்றவர், ஏன்னா இவருக்கு வந்து 14 வயசு தான் அப்படின்றது காரணம் காட்டி அவருக்கு ஒரு ரெஜெண்ட்டாக வந்து பைரம் கான் அப்படின்ற ஒருத்தரை வந்து போடுவாங்க. அக்பருக்கு வந்து பிஹாஃபாக வந்து ரெஜெண்ட் பைரம் கான் தான் செயல்படுவார். Himu, a general of Sood dynasty, soon captured Agra and Delhi in 1556. ஹிமு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆஃப் சூட் டைனஸ்டியில் இருந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஆக்ரா அண்ட் டெல்லியை வந்து கேப்சரும் பண்ணிட்டார். இந்த சேம் இயர் வைரம் கான் டிஃபீட்டட் அண்ட் கில் ஹிமு இன் த பேட்டில் ஆஃப் பானிபட். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து ஹிமு வந்து பைரம் கான் வந்து ஹிமு வந்து கொன்னுடுறாரு. ஸோ இப்போ செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1556. As Bairam Khan was murdered in Gujarat, allegedly at the instance of Akbar, who could not tolerate its dominance in day-to-day governance of his kingdom. Akbar assumed full control of the government. Akbar brought most of the India under his control to conquest and alliances. ஸோ பைரம் கானையும் பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து குஜராத்தில் கொண்டுடுறாரு. ஏன்னா அவரோட டாமினன்ஸ் கிங்டமில் வந்து அவரோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை வந்து அக்பரால் டாலரேட் பண்ணிக்க முடியல அப்படின்றதுனால பைரம் கானையும் வந்து கொண்டுடுறாரு. ஸோ அக்பர் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அவரோட மோஸ்ட் ஆஃப் த இடத்த வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காருன்னா, ஒன்று வார் கான்கஸ்ட் மூலமாக பண்ணியிருப்பார், அலையன்சஸ் மேட்ரிமோனி அலையன்சஸ். ஸோ அங்கே இருக்க ராணிகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்தியா வந்து அவரோட கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்திருக்காரு. Conquest of women rulers. Akbar conquered Malwa and parts of central India. Malwa, central இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கான்குவேட் பண்ணுறாரு. His defeat of Rani Durga Devi, a ruler in the central provinces, is not appreciated. ஸோ இவர் வந்து ராணி துர்கா தேவி அப்படின்றவர் வந்து ரூலர் ஆஃப் சென்ட்ரல் ப்ரொவின்சஸாக இருக்காங்க. ஸோ இவரை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. யாரை அக்பர் வந்து பண்ணுறாரு. ஆனால் அதை கூட இருக்கவங்க யாருமே வந்து ஏற்றுக்கல. ஏன்னா பார்த்திங்கன்னா ராணி வந்து அவரை வந்து சுத்தமாக வந்து ஹார்ம் பண்ணவே இல்லை. அவரை வந்து ஹர்ட் பண்ணணும், ஹார்ம் பண்ணணும், காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஆனால் என்னதான் ராணி துர்கா தேவி நல்லவங்களாக இருந்தாலும் ஆனால் வந்து அக்பருக்கு வந்து அவரோட எம்பையர் வந்து பெருசாக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்துச்சே தவிர ராணி துர்காதேவியோட குட் நேச்சரை வந்து அவர் பார்க்கல. ஸோ இந்த குட் நேச்சரை பார்க்காததுனால தான் கூட இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ராணி துர்காதேவி வந்து டிஃபீட் பண்ணது வந்து பிடிக்கல. ராணி துர்காதேவி வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்கள வந்து டிஃபீட் பண்ணது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்து எம்பையரை பெருசாக்கணும் அப்படின்றது தான் எண்ணமாக இருந்துச்சே தவிர அவர் வந்து இந்த ராணியோட குட் நேச்சர் அப்படி அதெல்லாம் வந்து அவர் பார்க்கல, கன்சிடர் பண்ணலை. Similarly, another woman ruler Akbar had to confront in South India was the famous Rani Chand Bibi, regent of Ahmednagar. ஸோ வந்து அடுத்தது இன்னொரு உமனை வந்து கான்கஸ்ட் பண்ணுறாரு. சவுத் இந்தியாவை சேர்ந்த ராணி சந்த் பிபி அப்படின்றவங்க ரெஜெண்ட் ஆஃப் அஹ்மத்நகராக இருக்காங்க. ஸோ ஃபைட் ஆஃப் his woman put off impress the Mughal army so much that they gave her favorable terms of peace. ஸோ அவங்களோட சண்டையை பார்த்துட்டு ராணி சந்த் பிபியோட ஃபைட்டு, அவங்க வந்து எதிர்த்து நின்ன விதம், இதெல்லாம் பார்த்து முகல் எம்பரர்ஸ் வந்து ரொம்ப ஆர்மி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அக்பர் வந்து அவங்கக்கிட்ட ஒரு பீஸ்க்கு வந்து உடன்படிக்கைக்கு வந்து வந்துடுறாரு. அடுத்தது பேட்டில் ஆஃப் ஹல்டிஹட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Akbar defeated Rana Uday Singh of Mewar and captured the Chittoor in 1568. சித்தூர் வந்து 1568 கேப்சர் பண்ணுறாரு. ரத்தம்போர் வந்து 1569 கேப்சர் பண்ணுறாரு. In 1576 he won over Uday Singh's son Rana Pratap at the Battle of Haldighati. ஸோ ராணா பிரதாப் சிங் அப்படின்றவர் உதய் சிங்கோட பையன். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஹல்டிஹட்டி அப்படின்ற போரில் வந்து வெற்றி பெறாரு அக்பர் 1576. Though defeated, Rana Pratap escaped on his horse Chetak and continued his fight, leading a life in the jungle. ராணா பிரதாப் வந்து என்னதான் வந்து தோற்று போனாலும் அவரோட ஹார்ஸான சேட்டக்கில் வந்து ஏறி தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜங்கிள் காட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த சண்டையை வந்து தொடர்றாரு. The memory of his gallant Rajput is treasured in Rajputana and many a legend has grown around him. ஸோ இவரோட போர் திறமையை பார்த்து இவரை நிறைய வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து அவரோட மெமரியாக பார்த்திங்கன்னா வந்து ராஜ்புட்டானால் வந்து ட்ரெஷர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டேஷ் ஹி வான் ஓவர் உதய் சிங் சன் ராணா பிரதாப் அட் த பேட்டில் ஆஃப் ஹல்டிஹட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 1576. வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஹார்ஸ் ஆஃப் ராணா பிரதாப்? சேட்டக் அப்படின்றதான் ராணா பிரதாப்போட ஹார்ஸோட நேம். கமர்ஷியல் அக்சஸ் டு அரேபியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா. அக்பர் வந்து குஜராத்தை வந்து கைப்பற்றிடுறாரு. ஸோ அக்பர் வந்து குஜராத் பார்த்திங்கன்னா வந்து போர்ட் கடலோர பகுதியாக இருக்குது.
ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் ட்ரேட்லாம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அரேப்ஸ், யூரோப்பியன்ஸ் கூடலாம் வந்து ஓவர்சீஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து குஜராத் இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அக்பர்ஸ் மிலிட்ரி கேம்பெயின்ஸ் இன் ஈஸ்ட் பீகார் அண்ட் ஒடிஷா அண்ட் விக்ட்ரி ஓவர் பெங்கால் ஃபெசிலேட்டட் அக்சஸ் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பீகாரை கைப்பற்றதுனால, ஒடிசாவை கைப்பற்றதுனால பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைனா கூடலாம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஒடிசாலாம் பார்த்திங்கன்னா கடலோர பகுதி. ஸோ கடலை வந்து கைப்பற்றிட்டு அங்கேருந்து வந்து நம்ம கடல் வழியாக வந்து வணிகம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். Military campaigns in the northwest 1585 to 1605. Among other conquests of Akbar, the important were the campaign he launched in the northwest of India. ஸோ அடுத்தது வந்து நார்த் வெஸ்ட் இந்தியாவில் பண்ண கேம்பெயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இவர் வந்து கந்தஹார், காஷ்மீர், காபூல் இது எல்லாமே வந்து முகல் எம்பையருக்கு வந்து ஆட் பண்ணுறார். ஏன் நார்த் வெஸ்ட் சைட் போகிறதுனால கந்தஹார், காஷ்மீர், காபூல் எல்லாமே ஆட் ஆகுது. His battles in the Deccan led to the annexation of Berar, Kandahar and parts of Ahmednagar. Under Akbar, the Mughal Empire extended from Kashmir in the north. So northல பார்த்தீங்கன்னா காஷ்மீர், சவுத்தில் பார்த்தீங்கன்னா கோதாவரி, அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட்டில் வந்து கந்தஹார், அப்புறம் பெங்கால் வந்து ஈஸ்டில் அப்படின்னு சொல்லி எல்லா சைட்லேருந்து வந்து அவருக்கு வந்து எம்பையர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அக்பர் பார்த்திங்கன்னா 1605 வந்து இறந்து போய்ட்றாரு. அவரோட மார்டல்ஸ் எல்லாமே வந்து எங்கே பரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிக்கந்தரா ஆக்ரா கிட்ட வந்து பரி பண்ணியிருக்காங்க, புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி முகல் எம்பையர் பார்த்திங்கன்னா நார்த்தில் வந்து காஷ்மீர், சவுத்தில் பார்த்திங்கன்னா கோதாவரி, ஸோ இதெல்லாமே வச்சுருந்துருக்காரு. அப்புறம் ஈஸ்டில் பார்த்திங்கன்னா பெங்கால், அப்புறம் வந்து வெஸ்ட்டில் வந்து கந்தஹார், இப்படி எல்லா சைடும் வந்து எம்பையர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அக்பர் died in 1605 and his mortal remains were buried at Shikandra near Agra. Akbar religious policy. Akbar realizing that the gains of affection would be more enduring than the gains of the sword, made all out efforts to win the goodwill of Hindu nobles and Hindu masses. ஸோ நம்ம வந்து போர் தொடுத்து இடத்த கைப்பற்றதை விட ஒருத்தர் மேலே அஃபெக்ஷன் வச்சு அன்பு வச்சு அதன் மூலமாக வந்து இடத்த பெறுறது, அவங்களோட குட்வில்லை வந்து பெறுறது வந்து ரொம்ப வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறாரு அக்பர். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஹிந்து நோபல்ஸ், ஹிந்து மாசஸ் இவங்கக்கிட்டலாம் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ஷனேட்டாக இருக்கார். அபாலிஸ்ட் த ஜிஷியா போல் டேக்ஸ், நான் முஸ்லீம்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து நான் முஸ்லீம்ஸ்க்கு எல்லாமே வந்து டேக்ஸ் போட்டிருந்தாங்க. டேக்ஸ் ஆன் ஹிந்து பில்கிரிம்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அபாலிஷ் பண்ணிட்டார். ஏற்கனவே வந்து ஜிஷ்யா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம், அதை வந்து அக்பர் வந்து அபாலிஷ் பண்ணிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜ்புட் இளவரசிங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அதே மாதிரி அவங்களோட அக்பரோட பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா ராஜ்புட் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ஈடுபாடோடு இருந்திருக்காரு, அஃபெக்ஷனேட்டாக இருந்திருக்காரு. ஹி அப்பாயிண்டட் ராஜ்புட் நோபல்ஸ் டு இம்பார்ட்டன்ட் அண்ட் டாப் பொசிஷன் இன் இஸ் எம்பையர். ஸோ ராஜ்புட் எம்பையர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பொசிஷன் எல்லாம் வச்சுருந்தாரு. அதன்படி பார்த்திங்கன்னா ராஜா மன்சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் வந்து கவர்னர் ஆஃப் காபூலாக ஒரு வாட்டி சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே அக்பர்னு போட்டுக்கோங்க. அக்பர் அபாலிஷ்டு த டேஷ் ஆன் நான் முஸ்லிம்ஸ் அந்த டேக்ஸ் வந்து ஹிந்து பில்கிரிம்ஸ், ஸோ ஜிஷியா போல் டேக்ஸ் அப்படின்றத அக்பர் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பார். ராஜா மன்சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் வாஸ் சென்ட் அஸ் அ கவர்னர் ஆஃப் காபூல் ஒன்ஸ். அடுத்தது அக்பர் ட்ரீட்டட் ஆல் த ரிலீஜியஸ் குரூப்ஸ் ஃபேர்லி வித் த ஜெனராசிட்டி ஆஃப் ஸ்பிரிட். த Sufi saint Salim Chishti and the Sikh Guru Ramdas received Akbar's utmost respect and regard. Guru Ramdas was gifted a plot of land in Amritsar where the Sikh shrine Harmandir Sahib was later built. In Ibat Khana, a hall in the new Fatehpur Sikri city, constructed by Akbar scholars of all the religions met for a disclosure. ஸோ அக்பர் பார்த்திங்கன்னா எல்லா ரிலீஜியஸ் கூடயும் ஒரு ஃபேர்லி ஒரு நல்ல இலக்கத்தோடு தான் இருந்திருக்காரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா சுஃபி செயின்ட் சலீம் சிஸ்டி, சிக் குரு ராமதாஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அக்பரோட அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் வந்து பெற்றிருந்தாங்க, மரியாதை வந்து பெற்றிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரு ராமதாஸ்க்கு பார்த்திங்கன்னா அக்பர் வந்து ஒரு லேண்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ எங்கன்னா அம்ரிட்சரில் கொடுக்குறாரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கோயிலான ஹர்மந்திர் சாஹிப் அப்படின்றத பின்னால் கட்டுறாங்க. ஸோ இபத் கானா அப்படின்றது ஒரு ஹாலு எங்கே இருக்குன்னா ஃபெட்டேஃபூர் சிக்ரியில் வந்து இருக்குது. அக்பர் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா ரிலீஜியஸ் மக்களும் வந்து அங்கே ஒன்று சேர்கிற மாதிரி கட்டியிருப்பார். இபத் கானா அப்படின்ற ஒரு ஹாலை வந்து கட்டியிருப்பார். குரு ராம்தாஸ் வாஸ் கிஃப்டட் அ பிளாட் ஆஃப் லேண்ட் இன் டேஷ் வேர் த சிக் ஷ்ரைன் ஹர்மந்திர் சாஹிப் வாஸ் லேட்டர் பில்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா அம்ரிட்சரில்.
Sufi saint who received Akbar utmost respect was Salim சிஸ்டி அப்படின்றவர். அங்கே கிறிஸ்டின்னு இருக்க மாற்றிக்கோங்க, அதை சிஸ்டி அப்படின்றவர் தான் அக்பரோட அட்மோஸ்ட் ரெஸ்பெக்டை வந்து வாங்கியிருப்பார். சுஃபி செயின்டான சலீம் சிஸ்டி. Dash was the hall at the 41st Sikri where scholars of all the religions met for a discussion. Ibn Battuta. Contribution to culture. Akbar was a great patron of learning. His personal library had more than 4,000 manuscripts. He patronized scholars of all beliefs and all shades of opinion. He extended his benevolence to authors such as Abul Faisal, Abul Faizi, and Abdur Rahman Kanai Kanan, the great storyteller Birbal, competent officials like Raja Todramal, Raja Bhagavan Das, Raja Mansingh, the great composer and musician Tansen, and artist தஷ்வந்த் அடோன் அக்பர்ஸ் கோட் ஆஸ் வெல். ஸோ கல்ச்சருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஆதரிச்சிருந்திருக்காரு. இவரோட பர்சனல் லைப்ரரியிலேருந்து கிட்டத்தட்ட 4,000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. இவர் நிறைய ஸ்காலர்ஸ் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லைக் அபுல் ஃபைசல், அபுல் ஃபைசி, அப்துல் ரஹ்மான் கானை கான், ஸ்டோரி டெல்லரான பீர்பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பீனியன் அஃபீஷியன்ஸ் லைக் ராஜா தோட்ரமால், ராஜா பகவன் தாஸ், ராஜா மான்சிங், இவங்களாம் இருந்திருக்காங்க. கிரேட் மியூசிஷியன் அண்ட் கம்போசர் வந்து டான்சன், ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா தஷ்வந்த், இவங்களாம் இருந்திருக்காங்க. ஸோ அக்பர் வாஸ் அ கிரேட் பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங். ஹிஸ் பர்சனல் லைப்ரரி had more than dash manuscripts. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4,000 manuscripts வந்து இருந்துச்சு. which artist adored Akbar court? ஸோ மியூசிக் அண்ட் கம்போசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டான்சன், ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா தஷ்வந்த். ஜஹாங்கீரோட பீரியட் பாருங்கள் 1605 to 1627. அக்பர் வாஸ் சக்சீடட் பை பிரின்ஸ் சலீம் அப்படின்றவர் அக்பருக்கு அப்புறம் வராரு. ஸோ அவர் தான் வந்து ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்கிறோம். His son through a Rajput wife who was also named Naseeruddin Muhammad Jahangir. ஸோ ராஜ்புத் மனைவிக்கு பிறக்கிறவர் தான் இந்த ஜஹாங்கீர் அப்படின்றவர். இவருக்கு பிரின்ஸ் சலீம் அப்படின்ற பேர் இருக்குது. இன்னொரு பேர் இருக்குது நசருதீன் முகமது ஜஹாங்கீர், கான்க்யூரர் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இந்த ஜஹாங்கீர் பார்த்திங்கன்னா ஆர்ட், பெயிண்டிங், கார்டன்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதை விட இந்த ஆர்ட், பெயிண்டிங், கார்டன்ஸ், ஃப்ளவர்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜஹாங்கீரோட ஒய்ஃப் மெஹ்ரூநிஷா, அவங்க பேர் பார்த்திங்கன்னா நூர்ஜஹான், அவங்கக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா ரியல் பவர் இருந்துச்சு. த்ரோன் வந்து இவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு. ஏன் ஜஹாங்கீர் தான் கவர்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை விட ஆர்ட்டு, பெயிண்டிங்கு, கார்டன்ஸ் இதில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினதுனால நூர்ஜஹான் கிட்ட தான் ரியல் பவர் இருந்துச்சு. ஜஹாங்கீர் கேரிட் ஆன் டு சம் எக்ஸ்டெண்ட் இஸ் ஃபாதர்ஸ் ட்ரெடிஷன். த டாலரேஷன் ஆஃப் ரிலீஜன்ஸ் ஆஃப் அக்பர் டைம் கண்டினியூட் இன் ஜஹாங்கீர் டைம். ஸோ ஜஹாங்கீர் பார்த்திங்கன்னா அவரோட ஃபாதர் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாரு. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் டைம்லேயும் கண்டினியூ ஆச்சு. Akbar was succeeded by Prince Salim, his son through a Rajput wife, who was also named as Naseeruddin Muhammad Jahangir. ஸோ ஒரே ஒரு துயரமான ஒரு சம்பவம் மட்டும் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக் லீடரான குரு அர்ஜுன் சிங்கை வந்து கொலை செய்ய சொல்லி ஆர்டர் போட்டுருவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீரோட மகன் தான் வந்து குஷ்ரு. இவர் என்ன பண்ணுவார், இந்த சிக் குருவான அர்ஜுன் கூட சேர்ந்துட்டு ஜஹாங்கீருக்கு எதிராக வந்து ரெபலியஸ் சதி திட்டம் வந்து தீட்டுவார், த்ரோனை வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக. அதனால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக் லீடரான குரு அர்ஜுன் வந்து கொலை பண்ணிடுறாரு. ஜஹாங்கீர் வந்து கொலை செய்ய சொல்லி ஆர்டர் வந்து கொடுத்துட்றாரு. திஸ் ரிசல்டட் இன் அ ப்ரோலாங் ஃபைட் பிட்வீன் சிக்ஸ் அண்ட் த முகல்ஸ். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து சிக்ஸ்க்கும் முகல்ஸ்க்கும் வந்து நிறைய வந்து கண்டினியூஸ் ஃபைட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் கன்ஃபரன்டேஷன் த முகல் ஹேட் டு லூஸ் கண்ட்ரோல் ஓவர் த ட்ரேட் ரூட்ஸ் டு Afghanistan, Persia and Central Asia. The loss of Kandahar exposed India to invasion from the northwest Ahmednagar. Though conquered by Jahangir, remained a source of trouble throughout his reign. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சிக் அண்ட் முகல்ஸ்க்கு வந்து சண்டை நடந்துகிட்டே இருந்ததுனால அவர் வந்து ஆப்கானிஸ்தான், பர்ஷியா, சென்ட்ரல் ஏஷியா இந்த கண்ட்ரோலெல்லாம் வந்து லூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த கான்குயர் பார்த்திங்கன்னா இவரோட பதவிக்காலம் எப்போ 1605 to 1627 அது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஜஹாங்கீர் ஆர்டர் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் சிக் லீடர் டேஷ் ஃபார் ஹெல்பிங் இஸ் ரெபலியஸ் சன் குஷ்ரு. ஸோ யாருன்னா குரு அர்ஜுன். Jahangir granted trading rights to the Portuguese and later to the English. Thomas Roe, a representative of King James I of England, visited Jahangir court and this agreement paved the way for the British
எஸ்டாப்ளிஷிங் their ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி இன் சூரட். ஸோ ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு கொடுக்குறாரு. தாமஸ் ரோ வந்து இவரோட அவைக்கு வந்து வந்திருப்பார். தாமஸ் ரோ யார் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிங் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வந்து வராரு. ஸோ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து சூரட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ஜஹாங்கீர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க இந்த மாதிரி வந்து ஃபேக்ட்ரி வந்து செட் பண்ணுறதுக்காக. அதன்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து சூரட்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்தது ஷாஜகான் பாருங்கள், 1627 to 1658. ஸோ இவரோட பேர் வந்து பிரின்ஸ் குரம். அப்புறம் ஒரு லாங் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் ஃபார் பவர் சக்சீடட் ஜஹாங்கீர் அஸ் ஷாஜகான். ஷாஜகான் அப்படின்னா கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். ஷாஜகான் ரூல் ஃபார் 30 years. ஹி லேட் த கேம்பெயின் அகேன்ஸ்ட் அகமத் நகர் அண்ட் அனெக்ஸ்ட் இட் இன் 1632. ஸோ அகமத் நகர் வந்து எப்போ வந்து கைப்பற்றாரு அப்படின்னா 1632 கைப்பற்றாரு. பீஜாப்பூர் அண்ட் கோல்கண்டா வேர் ஆல்சோ கான்குவைட் லேட்டர். சம் மராத்தா வாரியர்ஸ் நோட்டபிளி ஷாஜி போன்ஸ்லே, Shivaji's father, entered the service of the Deccan kingdoms and trained bands of Maratha soldiers to fight against the Mughals. So there was a sustained resistance in the Deccan to the Mughals from the Maratha too. Shahjahan was intolerant to other religions than Muslim. In his reign came the climax of Mughal splendor, which detailed in the next part of the lesson. ஸோ பிரின்ஸ் குரம் அப்படின்றவர் தான் ஷாஜகான். ஷாஜகான் அப்படின்னா கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். ஷாஜகான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆண்டிருக்காரு. அகமத் நகர் வந்து 1632 வந்து கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் பீஜாப்பூர், கோல்கண்டா இதையும் வந்து கான்கேர் பண்ணுறாரு. ஸோ மராத்தா வாரியர்ஸ் நோட்டபிளி பார்த்தீங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே, சிவாஜியோட ஃபாதர் வந்து டெக்கான் கிங்டமோட சர்வீஸ்க்கு வராரு. அதே மாதிரி மராத்தா சோல்ஜர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறதுனால எதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா மொகல்ஸ்க்கு எதிர்த்து போடுறதுக்காக மராத்தாஸை வந்து ட்ரெயின் பண்ணிடுறாங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷாஜகான் பீரியடில் வந்து டெக்கானுக்காக வந்து மராத்தாஸ் கிட்ட வந்து ஒரு கான்கெஸ்ட் வந்து போர் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்களுக்குள்ள வந்து இந்த டெக்கான் அப்படின்ற இடத்துக்காக சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஷாஜகான் வாஸ் இன்டாலரண்ட் டுவர்ட்ஸ் அதர் ரிலீஜியன்ஸ் டு இஸ்லாம். ஸோ இவரும் வந்து இஸ்லாமை தவிர்த்து மற்ற ரிலீஜியன்ஸ்க்கு வந்து இன்டாலரண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ளெண்டிட் பீரியட், அதாவது இந்த ஆர்ட்டு, ஆர்கிடெக்சர் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஷாஜகான் பீரியடோட முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அவுரங்கசீப் வருவார். ஸோ அவர் வந்து இந்த பெயிண்டிங்கு, ஆர்ட்ஸ், ஆர்கிடெக்சருக்குலாம் அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டார். ஷாஜகான் பார்த்திங்கன்னா 1657 வந்து இல்னால் பார்த்திங்கன்னா விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் வார் ஆஃப் சக்சஷன் வந்து ப்ரோக் ஆகுது. இவருக்கு ஷாஜகானுக்கு 4 மகன்கள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து த்ரோனுக்கு வந்து யார் வர்றது ஷாஜகானுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சண்டை வர ஆரம்பிச்சிடும். அதில் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார். எப்படி அப்படின்னா அவரோட 3 பிரதரான தாரா, சுஜா, முராதை வந்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து த்ரோனுக்கு வந்து வருவார். ஷாஜகான் பாஸ்ட் த லாஸ்ட் 8 years ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆஸ் அ பிரிசனர்ஸ் இன் த சாஜ் புஜ் ஆஃப் த ஆக்ரா கோர்ட். ஸோ அவுரங்கசீப் பார்த்திங்கன்னா ஷாஜகானை வந்து சிறை வச்சுறாரு. அவரோட கடைசி காலத்தில் 8 years பார்த்திங்கன்னா சாஜ் புஜ் அப்படின்ற ஜெயிலில் வந்து ஆக்ரா ஃபோர்ட்டில் இருக்குது. அதில் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து கழிக்கிறாரு. ஷாஜஹான் led a campaign against Ahmad Nagar and annexed it in 1632. Who among the following is not a brother of Aurangzeb? தாரா, சுஜா, முராத், அலாம் கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆலம் கான் வந்து கிடையாது. ஷாஜகான் பாஸ் த லாஸ்ட் 8 years ஆஃப் ஹிஸ் லைஃப் அஸ் அ பிரிசனர் இன் த டேஷ் ஆஃப் த ஆக்ரா ஃபோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷா புர்ஜ் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். அவுரங்கசீபோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1658 to 1707. ஸோ இவர் தான் வந்து லாஸ்ட் ஆஃப் த கிரேட் முகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து சிறை வைக்கிறது மூலமாக வந்து பதவிக்கு வந்து வந்திருப்பார். இவர் ஆலம்கீர் அப்படின்ற டைட்டில் வந்து எடுத்துக்கிறார். கான்கரர் ஆஃப் த வேர்ல்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 48 வருஷம் இருந்திருக்கார். அவங்களோட அப்பா, கிராண்ட் ஃபாதர் மாதிரி வந்து ஆர்கிடெக்சர், பெயிண்டிங் இதிலெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஸ்லாம் தவிர்த்து வேறு எந்த ஒரு ரிலீஜியன்ஸ்க்கும் அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜிஷியா டேக்ஸ், அக்பர் வந்து ஜிஷியா டேக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பார். ஜிஷியா டேக்ஸை மறுபடியும் வந்து ஹிந்துஸ் மேலே வந்து கொண்டு வருவார். அண்ட் எக்ஸ்க்ளூடட் தெம் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆஸ் பாசிபிள். ஆஃபீஸ்லேயே அவரோட அவையில் இருக்கிறதையும் வந்து தவிர்த்தார். ஹிந்துஸ்லாம் வந்து அவரோட அவையில் இருக்கிறதையும் தவிர்த்தார். Between 1658 and 1681, Aurangzeb remained in the north and suppressed the revolt of Vandals, Jats, Satnamis and Sikhs. Aurangzeb's expansion in the northeast resulted in a war with the Ahoms of Kamarupa, Assam. The kingdom came under repeated attacks of Mughals but did not be subsumed totally. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஷியா டேக்ஸ் வந்து ரீஇம்போஸ் பண்ணுறது யார் அப்படின்னா அவுரங்கசீப் வந்து ரீஇம்போஸ் பண்ணுவார். அபாலிஷ் பண்ணது வந்து அக்பரை, ரீஇம்போஸ் பண்ணுறது அவுரங்கசீப்.
அவுரங்கசீப் எக்ஸ்பேன்ஷன் இந்த நார்த் ஈஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவுரங்கசீப் வந்து நார்த் ஈஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அஹோம்ஸ் ஆஃப் காமபுரா அசாம் கூட வந்து அடிக்கடி வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். என்ன தான் வந்து அடிக்கடி சண்டை இருந்தாலும் ஃபுல்லாக வந்து அக்பரால் வந்து கைப்பற்ற முடியல. அந்த அஹோம்ஸ் ஆஃப் காமபுரா அசாம் இடத்த வந்து அவரால் கைப்பற்ற முடியல. ஸோ நம்ம மொஹல் எம்பையர் அண்டர் அக்பர் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ காபூல், அகமத் நகரில் கொஞ்சம் வரைக்கும் வந்து கைப்பற்றிருக்காரு. ஸோ கோண்ட்வானாலாம் அவர் கைவசம் கிடையாது. அவுரங்கசீப் பீரியடில் பாருங்கள், காபூல்லேருந்து பீஜாப்பூர், அதுக்கப்புறம் வெள்ளூர், செஞ்சி, தஞ்சாவூர், கோண்ட்வானா, ஸோ எல்லாமே வந்து கைப்பற்றிடுறாரு. கீழே தமிழ்நாட்டில் பாலிகஸ் மட்டும் கைப்பற்ற முடியல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அக்பர் பீரியட்லேருந்து அவுரங்கசீப் எம்பையரில் வந்து எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ ரிலேஷன்ஷிப் வித் ராஜ்புட் அண்ட் மராத்தாஸ். Aurangzeb hostility towards Rajputs led to prolonged war with them. ஸோ ராஜ்புட்ஸ் வந்து ஹிந்துஸ் அப்படின்றதுனால புறக்கணிச்சார். நிறைய வார்ஸ் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. To make matter worse, his rebellious son Prince Akbar joined with the forces of Rajput and created troubles to him. இன்னும் வந்து மோசமான நிலைமையை கொண்டு வரதுக்காக அவரோட ரெபலியஸ் சன் பிரின்ஸ் அக்பர் அப்படின்றவர் ஆட்சிக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராஜ்புட்டோட சேர்ந்துட்டு அவுரங்கசீபுக்கு எதிராக வந்து ட்ரபிள் வந்து க்ரியேட் பண்ணுவார். பிரின்ஸ் அக்பர் entered into a pact with Shivaji's son Sambhuji in the Deccan. ஸோ Aurangzeb had to march to Deccan in 1689. ஸோ பிரின்ஸ் அக்பர் பார்த்திங்கன்னா வந்து சிவாஜி சன் சாம்புஜி கூட ஒரு பேக்டும் போட்டுப்பார். ஸோ இதனால் வந்து டெக்கானுக்கு வந்து 1689 அவுரங்கசீப் வந்து மார்ச் பண்ணி போர் தொடுக்கிறதுக்காக. இன் டெக்கான் Aurangzeb brought Bijapur and Golconda into submission. Shivaji has carved out a kingdom, proclaiming him the emperor of Maratha state in 1674. ஸோ 1674 தான் பார்த்திங்கன்னா மராட்டா எம்பையர் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Aurangzeb could not stop the rise of Shivaji in the southwest, but he vanquished Shivaji's son and successor Sambhuji, who was captured and executed by him. Aurangzeb remained in the Deccan until death in 1707 at the age of nearly 90. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவாஜி வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் அவரோட சக்ஸஸரான சன்னான சாம்புஜி வந்து கேப்சர் பண்ணி அவர் வந்து கொன்னுடுறாரு. அவுரங்கசீப் பார்த்திங்கன்னா டெக்கானில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1707 வரைக்கும் இருப்பார். கிட்டத்தட்ட 90 வருஷம் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பை த எண்ட் ஆஃப் த அவுரங்கசீப் ரூல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நிறைய ஸ்ட்ராங் ட்ரேடிங் சென்டர்ஸ் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. மெட்ராஸ், கல்கட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பே. ஃப்ரெஞ்சு வந்து புதுச்சேரியிலே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? பிரின்ஸ் அக்பர் ஜாயின் த ஃபோர்ஸஸ் ஆஃப் ராஜ்புட் அண்ட் கிரியேட்டட் ட்ரபிள்ஸ் டு ஹிம். ஸோ கரெக்ட் தான். அவுரங்கசீப் அப்படின்னு போட்டுக்கோங்க இந்த இடத்துல. அவுரங்கசீப்பை பற்றி எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரின்ஸ் அக்பர் entered into a pact with Shivaji's son Sambhuji in the Deccan. ஸோ Aurangzeb had to march to Deccan in 1689. ஸோ மூணுமே கரெக்டு தான். ஸோ 1, 2, 3. மொகல் அட்மினிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மொகல்ஸ் ப்ரொவைடட் ஸ்டேபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் லார்ஜ் பார்ட் ஆஃப் இந்தியா. த எம்பரர் வாஸ் த சுப்ரீம் ஹெட் ஆஃப் த மொகல்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். ஸோ எம்பரர் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சுப்ரீமாக இருந்திருக்காங்க. அவங்க தான் லா மேக்கராக இருந்திருக்காங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்காங்க, கமாண்டர் இன் சீஃபாக இருந்திருக்காங்க. ஃபைனலாக வந்து ஜஸ்டிஸ் டிஸ்பென்ஸ் பண்ணுறவங்களும் அவங்கள தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட பார்த்திங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வக்கீல், பிரைம் மினிஸ்டர், வசீல் ஆர் திவான் இன்சார்ஜ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், மிர் பக்ஷி இன்சார்ஜ் ஆஃப் த ஆர்மி, மிர் சனாம் லுக்ட் ஆஃப்டர் த ராயல் ஹவுஸ் ஹோல்ட், குவாசி அப்படின்றவர் சீஃப் ஜட்ஜு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்தார் அப்படின்றவர் மினிஸ்ட்ரி ஃபார் என்ஃபோர்ஸிங் இஸ்லாமிக் லா ஷரியா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எம்பையர் வந்து செவரல் ஷுபாஸாக பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராவின்சஸ், மாகாணங்களாக பிரிக்கிறாங்க. அந்த ஷுபாஸ் வந்து யார் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்கன்னா ஷுபேதார் அப்படின்றவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. இந்த ஷுபாஸ் வந்து மறுபடியும் வந்து டிஸ்ட்ரிக்டாக பிரிக்கிறாங்க. அது பேர் வந்து சர்க்கார்ஸ் அப்படின்றாங்க. சர்க்கார்ஸ் were subdivided into பிரகானாஸ். a group of villages கிராமாஸ் formed a பிரகானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Local administration. The towns and cities were administrated by kotwals. Kotwals maintained law and order. So law and order maintain பண்ணுற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா kotwals கிட்ட இருக்குது. The administration of village was left in the hands of local village panchayat, informal institution of justice in village.
The Panchayat Raj jury dispensed justice. So towns and cities were administrated by kotwals. ஸோ கோட்வால்ஸ் தான் வந்து லா ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஆர்மி பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்திருக்கு. இன்ஃபேண்ட்ரி, கேவலரி, வார் எலிஃபென்ட்ஸ், ஆர்டிலரி எல்லாமே இருந்திருக்கு. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, அப்புறம் வந்து ஆர்டிலரி அப்படின்னா கன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து இருந்திருக்கு. The emperor maintained a large number of trained and well-armed bodyguards and palace guards. ஸோ எம்பரரில் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெயின்டான பாடிகார்ட்ஸு, வெல்-ஆர்ம்டு பாடிகார்ட்ஸ், அதுக்கப்புறம் பேலஸ் கார்ட்ஸ், கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து இருந்துச்சு. மன்சப்தாரி சிஸ்டம். அக்பர் வந்து மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த மன்சப்தாரி சிஸ்டம் படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு வந்து அதாவது சிவில், மிலிட்ரி எல்லா சர்வீஸும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சர்வீஸாக வந்து கொண்டு வந்துடுறாரு அக்பர். சிவில், மிலிட்ரி, நோபல்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு சர்வீஸ் கீழே கொண்டு வந்துடுறாரு. அந்த சர்வீஸ்க்கு பார்த்திங்கன்னா மன்சப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அப்படின்னா பொசிஷன் ஆர் ரேங்க் அப்படின்னு அர்த்தம். மன்சப்தார் வாஸ் அ ஹோல்டர் ஆஃப் சச் ரேங்க். மன்சப்தார் ரேங்க் வாஸ் டிபெண்ட் ஆன் ஜத் அண்ட் சவார். ஜத் அப்படின்னா ஒருத்தரோட ஸ்டேட்டஸை குறிக்கிறது. சவார் அப்படின்னா அவர் எத்தனை ஹார்ஸ் வச்சுருக்காரு, எத்தனை ஹார்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்றது. சேலரி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் மன்சப்தாரி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க 10 to 10,000 வரைக்கும். The Mansabdar were paid high salary by the emperor. Before receiving the salary, the Mansabdar had to present his horseman for inspection. ஸோ மன்சப்தார் வந்து சேலரி வாங்கிறதுக்கு முன்னாடி அவர் ஹார்ஸை வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்து பார்க்கறதுக்காக வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த ஹார்ஸஸ்லாம் வந்து திருடப்படுறதை தவிர்க்கிறதுக்காக அதுக்கு வந்து பிராண்டு போடுறாங்க ஹார்ஸஸ் மேலே. The emperor could use the troops maintained by Mansabdar whenever he wished. The ranks of Mansabdar was not hereditary during Akbar's time. After him, it became hereditary. ஸோ அக்பர் டைமில் தான் கொண்டு வராரு. ஆனால் அது வந்து பரம்பரையாகல அந்த மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரம்பரையாக ஆகுது இந்த மன்சப்தார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. The rank of the Mansabdar was not hereditary during the dash time. After him, it becomes hereditary. ஸோ அக்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெரிடேட்டரியாக வந்து இந்த மன்சப்தார் சிஸ்டம் வந்து ஆகுது. ஸோ லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் வந்து அக்பர் பீரியடில் வந்து நல்லாவே இருந்துச்சு. ராஜா தோடர்மால் அப்படின்றத ரெவென்யூ மினிஸ்டர் ஆஃப் அக்பராக இருக்கார். இவர் என்ன அடாப்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஷா சூரியோட ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாரு. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா தோடர்மால் ஜப்து சிஸ்டம் அப்படின்றத நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்சஸில் வந்து செயல்படுறாரு. என்னதான் வந்து ஷேர்ஷா சூரியோட ரெவென்யூ சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் ஜப்து சிஸ்டம் அப்படின்றத நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸில் வந்து போடுறாரு. According to the system, after survey, lands were classified according to the nature and fertility of the soil. ஸோ இந்த திட்டம் படி பார்த்திங்கன்னா லேண்டை வந்து சர்வே பண்ணிவிட்டு அந்த லேண்டை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அதோட தன்மை, சாயிலோட ஃபெர்டிலிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. The share of the state was fixed at 1/3 of the average produce for 10 years. ஸோ 10 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1/3 வந்து எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஷேர் வந்து கொடுக்கணும். During the reign of Shah Jahan, the Zapti system was extended to the Deccan provinces அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Todramal dash system was put in the place in the north and northwest provinces. So the Zapti system. During the reign of Dash, the Zapti system was extended to the Deccan provinces. ஷாஜகான் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா டெக்கான் ப்ராவின்சஸ்க்கு ஜப்தி சிஸ்டம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ முகல் எம்பரர் எம்போஸ் த ஓல்டு இக்தா சிஸ்டம் ரீநேமிங் இட்ஸ் ஜாகிர். முகல் எம்பரர் ஏற்கனவே டெல்லி சுல்தானேட்டில் இக்தா சிஸ்டம் அப்படின்ற இருக்கும். அதை வந்து ரீநேம் பண்ணி ஜாகிர் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இட் இஸ் அ லேண்ட் டென்யூர் சிஸ்டம் டெவலப் டூரிங் த பீரியட் ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஸோ லேண்டுக்கு வந்து டென்யூர் கொடுக்கறது, கப்பம் கட்டுறது அப்படின்றது தான் இக்தா சிஸ்டம். அது வந்து டெல்லி சுல்தானேட்டில் இருக்கும். அதை தான் மாற்றி ஜாகிர் அப்படின்னு சொல்லி முகல் எம்பரரில் வந்து கொண்டு வராங்க. Under the system, the collection of the revenue of an area and the power of governing it were bestowed upon a military on civil officials now named Jahidar. ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ யார் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஜஹீதிர் அப்படின்றவங்க கையில் இருந்துச்சு. இவங்க யார் அப்படின்னா மிலிட்ரி ஆர் சிவில் ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்க அக்பர், அதாவது முகல் பீரியடில். எவ்ரி மன்சப்தார் வாஸ் அ ஜாகிதர் இஃப் ஹி வாஸ் நாட் பெய்ட் இன் அ கேஷ். கேஷாக பே பண்ணலன்னா ஒவ்வொரு ஜாகிர்தாரும் பார்த்திங்கன்னா மன்சப்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாகிர்தார் collected the revenue through his own officials. Amal Guzar or the revenue collector of the district was assisted by subordinate officers like Poddar, Kanungo, Patwari,
மொஹாடம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Those appointed to collect the revenue from the landholders were called the zamindars. ஸோ ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணுறவங்கள லேண்ட் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்களே அவங்க பேர் வந்து ஜமீன்தாஸ். ஜமீன்தாஸ் பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் அப்புறம் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாங்க. யாரோட உதவியுடன் பார்த்திங்கன்னா முகல் அஃபிஷியல்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸோட. The local chief and little kings were also called zamindars. The local chieftains, சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் இவங்களையும் பார்த்திங்கன்னா வந்து ஜமீன்தாஸ் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. So, but at the end of the 16th century, the zamindars were conferred hereditary rights over the zameen. ஸோ 16th சென்ச்சுரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வம்சாவளி ஆகிடுது ஜமீன்தார் சிஸ்டம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்களே வந்து ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. The emperor granted lands to scholars, holy men and religious institutions. These lands called சுயூர்கள் வேர் டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி எம்பரர் வந்து லேண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்காலர்ஸ்க்கு, ஹோலி மென்க்கு, ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்க. இந்த லேண்டு பேர் பார்த்திங்கன்னா சுயூர்கள். இதுக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. The dash are the revenue collector of the district. யார் அப்படின்னா அமல் குசார். At the end of the 16th century were conferred the hereditary rights over the zameen. The emperor grant lands to the scholars, holy men and religious institutions. These lands called suyurgal were tax free. So religious policy அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகல் எம்பரர்ஸ் were the follower of இஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த முகல் எம்பரர்ஸ். அக்பர் வந்து ரிலீஜியஸ் பாலிசியில் ரொம்ப லிபரலாக தான் இருந்திருக்காது. ரொம்ப வந்து யாரையும் வந்து துன்புறுத்தலை, மற்ற மதத்தை வந்து துன்புறுத்த கிடையாது, ரொம்ப லிபரலாக தான் இருந்திருக்காரு. அக்பர் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் வேர் கிரேட் ஃபேவரட்ஸ். Akbar tried to include good principles in all religions and formulated them into one single faith called Din Ilahi, divine faith. எல்லா ரிலீஜியஸ் மக்களையும் வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நடக்கிறாரு. அந்த ரிலீஜியஸில் இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தின் இலாஹி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜஹாங்கீர் அண்ட் ஷாஜகான் பார்த்திங்கன்னா இதே அக்பரோட பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவுரங்கசீப் மட்டும் இந்த லிபரல் வியூஸை வந்து ஏற்றுக்கவே கிடையாது. அவங்க முன்னோர்களோட வழியை வந்து அவர் வந்து பின்பற்ற கிடையாது. ஆஸ் வி பாயிண்டட் இயர்லியர், மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜிஸ்யா, ப்ரிலிம், ட்ராக்ஸ் இதெல்லாமே ஹிந்துஸ் மேலே வந்து மறுபடியும் வந்து திணிக்கிறாரு. ஸோ இவர் ஏன் அன்பாப்புலர், மக்கள் மத்தியில் ஏன் அன்பாப்புலர் அப்படின்னா மற்ற ரிலீஜியன்ஸ் கூட வந்து இவர் டாலரேட்டாக கிடையாது, மற்ற ரிலீஜியஸ் வந்து இவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறதுனால அவுரங்கசீப் வந்து அவ்வளோவா மக்கள் மத்தியில் வந்து புகழ்பெற்று இல்லை. ஆர்கிடெக்சரில் வந்து நிறைய வந்து முகல் எம்பரர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெர்ஷியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலும் அதே மாதிரி வந்து பில்டிங்ஸ் வந்து ஆக்ரா, பியானா, தோல்பூர், குவாலியர், கியோல், அலிகிரஹ் அப்படின்றதுல தான் கட்டியிருக்காங்க. பெர்ஷியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. இன்ன வரைக்கும் இருக்குது அது எல்லாமே. ஹுமாயூன் பேலஸ் இன் டெல்லி, Dinni Panna was probably destroyed by Sheshasur, who built the Purana Koila in its palace. ஸோ ஹுமாயூனோட பேலஸ் வந்து டெல்லியில் இருக்குது. தின் ஐ பண்ணா அப்படின்றது ப்ராபப்ளி இது வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். ஏன்னா வந்து சேஷாசூரி வந்து அங்கே வந்து புராணா கோயிலா அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காரு, அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. The most prominent moments of Shesha reign versus Mausoleum built at Sasaram in Bihar. சேஷாசூரியில் பீரியடில் பார்த்தீங்கன்னா மொசோலியம் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. எங்கன்னா சசாரம் இன் பீகார். திவானி ஐகாஸ், திவானி ஐயம், பஞ்சமஹால், பிரமிடல் ஸ்ட்ரக்சர், ரங் மஹால், சலீம் ஜஸ்டி சோம், புலந்த் தர்வாசா இதெல்லாமே அக்பர் டைமில். ஸோ அக்பர் டைமில் என்ன இருந்துச்சு, ஷாஜகான் டைமில் இருந்துச்சு என்ன இருந்துச்சு, ஜஹாங்கீர் டைமில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நல்லா பிரித்து பார்த்துக்கோங்க. ஜஹாங்கீர் பார்த்திங்கன்னா அக்பர் டோம்பை வந்து சிக்கந்தரில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பில்டிங்கும் கட்டியிருப்பார். த டாம்ப் ஆஃப் இத்மத் உத் தௌலா. யார் அப்படின்னா நூர்ஜஹானோட அப்பா, அதாவது ஜஹாங்கீரோட மாமனாருக்கு கட்டியிருப்பாங்க. ஷாஜகான் டைமில் வந்து அந்த ஷாஜகான் டைமுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் வந்துடுவார். அவுரங்கசீப் வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ், எம்பரர்ஸ் இதுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ ஷாஜகான் பீரியடோட பார்த்திங்கன்னா இந்த முகல் ஸ்ப்ளெண்டர் வந்து முடியுது. Famous peacock throne covered with expensive jewels was made for the emperor to sit on. Then rose the world famous Taj Mahal, Jamna River, ஆக்ரா கிட்ட கட்டியிருப்பாங்க. Besides Taj, Moti Masjid, Pearl Mosque at Agra, ஜம்மா மஸ்ஜித், திவானி ஐகாஸ், திவானி ஐயம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஷாஜகான் பீரியடில் வந்திருக்கும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பிரித்து பார்த்துக்கோங்க.
ஸோ அவுரங்கசீப் பீரியடில் வந்து ஆர்கிடெக்சருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா பீபிகா மக்பாரா அவுரங்காபாத்தில் இருக்குது. இது வந்து யார் அப்படின்னா அவுரங்கசீப்போட பையனான பிரின்ஸ் ஆசம் ஷா அப்படின்றவர் வந்து கட்டியிருப்பார். அவரோட அம்மாவோட நினைவாக வந்து கட்டியிருப்பார். பீபிகா மக்பாரா அவுரங்காபாத்தில் யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா பிரின்ஸ் ஆசம் ஷா. இவர் வந்து அவுரங்கசீப்போட பையன். 17th century கட்டியிருப்பாங்க. ஸோ ரெட் ஃபோர்ட்டை வந்து நம்ம என்ன கூப்பிட்றோம் அப்படின்னா லால் கோயிலா அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இது முகல் ரெசிடென்ஸாக இருந்திருக்கு. ஸோ எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1639 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஷாஜகான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஷாஜகானாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்திருக்கு. ரெட் ஃபோர்ட் இஸ் நேம்ட் ஃபார் இட்ஸ் மேசிவ் என்க்ளோசிங் த வால்ஸ் ஆஃப் ரெட் ஸ்டோன். ஏன் ரெட் ஃபோர்ட் அப்படின்னு அழைக்கிறோன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோன்ஸால் கட்டப்பட்டிருக்கும், ரெட் கலரில் இருக்கும் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. ஸோ புராணா கோயிலா, திவானி ஐகாஸ், திவானி ஐயம், ஸோ ரெட் ஃபோர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. புலந்த் தர்வாசா. பாபர் introduced a Persian style of architecture to India. Humayun Palace in Delhi was probably destroyed by Sher Suri, who built the Purana Koila in its palace. ஸோ தின் ஐ பண்ணா அப்படின்றது ஹுமாயூன் பேலஸாக இருக்கும். ஸோ ஜஹாங்கீர் கம்ப்ளீட்டட் அக்பர்ஸ் டோம்ஸ் அட் சிக்கந்தரா அண்ட் த பியூட்டிஃபுல் பில்டிங் கண்டெயின் த டோம் ஆஃப் இத்மத் உத் தௌலா. யார் அப்படின்னா நூர்ஜஹானோட அப்பா, ஜஹாங்கீரோட மாமனார். ஸோ ஆக்ராவில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ பீபிகா மக்பாரா அப்படின்றது அவுரங்காபாத்தில் வந்து மொசோலியம் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா பிரின்ஸ் ஆஷம் ஷா அப்படின்றவர் கட்டியிருப்பார். அவரோட அம்மாவுக்கு வந்து அவரோட அன்பை காட்டுறதுக்காக பீபிகா மக்பாரா அப்படின்னு சொல்லி கட்டியிருப்பார். ஸோ ரெட் ஃபோர்ட் வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1639 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் நாட் பில் பை ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோட்டி மஸ்ஜித், பிஎல் மாஸ்க் ஆஃப் ஆக்ரா, ஜம்மா மஸ்ஜித் ஆஃப் டெல்லி, இது மூணுமே பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் தான் கட்டியிருப்பார். ரங் மஹால் மட்டும் அக்பர் கட்டியிருப்பார். ஸோ இதுதான் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.